அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த நாளை நாம் நம்மை வடிவமைத்துக் கொள்வதன் மூலமாக, நம்ம செய்யக்கூடிய தப்புகளை திருத்திக்கிறதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடின மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார், நாம் பண்ணக்கூடிய தப்பை திருத்திக் கொள்வதுன்னா, இன்னைக்கு எல்லாரும் சார் அடுத்தவங்க மேலே இந்த சமூகமே சரியில்லை சார், இந்த நாடே சரியில்லை சார், இந்த ஊரே சரியில்லை சார், இதெல்லாம் சொல்லுவான். நாம் சரியா இருக்கோமா சார் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கேள்வி வருது இல்லை. என் நண்பர் அன்றைக்கி சொல்கிறாரு, ராமகிருஷ்ணன் நீங்கள் மேடையாக போய் பேசுகிறீங்க, நிறையா பேர்கிட்ட பேசுகிறீங்க, இதை சொல்லுங்கள் ராமகிருஷ்ணன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை ஒரு போலீஸ் பிடிச்சாரு, டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிட்டு சொல்கிறாரு, ஃபைன் போட்டால் 500 ரூபா, என்கிட்ட கொடுத்துட்டு போனேன்னா 100 ரூபா, எதுன்னு கேட்குறாருங்க. கடைசியாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். 100 ரூபா கொடுத்துட்டா வந்தேன் அப்படின்னாரு. ஆனாலும் அது அநியாயம் இல்லைங்க ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஆச்சா புச்சான்னு பேசினார். அதெல்லாம் சரிங்க, எதுக்கு உங்களை பிடிச்சாருன்னு, எதுக்கு உங்களை பிடிச்சாரு? ஒன்வேல வந்துட்டேனா, அவசரத்தில் ஒன்வேக்கு போனேன், ஒன்வேல வந்துட்டேனா, ஹெல்மெட் மாட்டலையா, அதுக்காக பிடிச்சிட்டாங்க ராமகிருஷ்ணன்றாரு. அவர் பண்ண தப்பு என்னன்னு அவருக்கு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை சார். ஒன்வேல போகிறது தப்பு, ஹெல்மெட் போடாமல் போகிறது தப்புன்றது தான் செஞ்சு அதை நியாயப்படுத்திடுறாங்க. இன்னொருவர் வேற மாதிரியான தவறு செஞ்சா இந்த சமூகமே சரியில்லை சார், யாருமே சரியில்லை சார் நம்ம சொல்றோமே. இப்போ ஒன்றும் சார், ரோட்ல போறோம், ஆட்டோக்காரங்க வந்து இந்த டிராஃபிக்ல நிற்க முடியாம அப்படி இப்படி 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 போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அப்படியே ஒரு கோவமா வரும். இந்த ஆட்டோக்காரங்கனால தான் ஆக்சிடென்ட்டே ஆகுது, இவங்களால தான் நடக்குது. இப்போ பாரு, டிராஃபிக்ல எல்லாரும் நிற்கும் போது புகுந்து புகுந்து போறான் பாருன்னு திட்டுறோம் சரியா? கார்ல உட்காந்து இருக்கக்கூடிய சக மனிதர்களை அப்படி புகுந்து புகுந்து போறவங்கள திட்டுறோமே கார்ல உட்காந்துட்டு. நீங்க இந்த கோயில் கியூல சார், கோயில் அத்தனை பேர் கியூல நிக்கிறாங்கல்ல, நிற்கும் போது புகுந்து ஒருத்தன் போறானே காசு வச்சிருக்கிறவன், அது தவறு இல்லையா? ஐடி கார்டை காமிச்சிட்டு அப்படி புகுந்து போறானே, அதுக்கா இது இல்லையா? ஆணவத்தின் மூலமா புகுந்து போறானே, தன் அடையாளத்தின் மூலமா புகுந்து போறானே. அப்ப ரோட்ல நாம கார்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தன் புகுந்து போறவன் தப்பு. கோயில்ல அவன் கியூல நிற்கும் போது நாம புகுந்து போனா அது சரி. எப்படி சார் நியாயம்? எது சார் நியாயம் இல்லையா? அப்ப இந்த சமூகத்துல நாம் தான் இந்த சமூகத்தின் ஒரு அடையாளம், நாமும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம், நாம் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சமூகம்ன்றது யாருக்கு தெரிய வருதோ அவர்களால மட்டும்தான் இந்த சமூகத்தை கட்டமைக்க முடியும், குறை சொல்லாம கட்டமைக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நாமெல்லாம் சரி, அடுத்தவெல்லாம் தப்பு நினைச்சோன்னா நடக்கவே நடக்காது. முல்லா நஸ்ருதீன் கதையில ஒரு அற்புதமான கதை வரும். முல்லா நஸ்ருதீன் ஒரு பஸ்ஸில் போகிறார். போகும்போது திடீர்னு ஒருத்தனை பார்க்குறாரு, வேகமாக போய் அவன் முதுகுல ஓங்கி அடிக்கிறார். பஷீர், எப்படி இருக்க பஷீர்? நானும் நீயும் காலேஜில் ஒன்றா படித்தோம், காலேஜ் படிக்கிறப்ப நீ ஒல்லியாக இருப்ப, இப்போ குண்டாயிட்ட. அவன் எப்படியோ முறைச்சி பார்த்துருக்கான். காலேஜ் படிக்கிறப்ப நீ குள்ளமாக இருப்ப, இப்போ திடீர்னு வளர்ந்துட்ட. அவன் திரும்ப முறைச்சி பார்த்துருக்கான். காலேஜ் படிக்கிறப்ப உனக்கு தலை நிறைய முடி இருக்கும், இப்போ முடியே இல்லை. அவன் சொல்லியிருக்கான், என் பேர் பஷீரே இல்லைப்பா, என் பேர் இப்ராஹிம் பா. காலேஜ் படிக்கிறப்போ உன் பேர் பஷீர்னு இருந்துச்சு, இப்போ இப்ராஹிம்னு மாத்திட்டியான் இருக்கான். சார், இவருக்கு தப்பா யாரையோ பார்த்துருக்காரு, கரெக்டா? இவர் தப்பா பார்த்துட்டு பேரை முதற்கொண்டு தப்புன்றாரு. அப்படி அழகாக சொல்லப்படக்கூடிய முல்லா நஸ்ருதீன் கதை. பஷீர்ன்ற பேரோட தானப்பா நீ இருந்த, இப்ராஹிம்னு பேரையே மாத்திட்டியா அப்படின்னு கேட்ட மாதிரி. ஒரு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க, ஒரு கூடை நிறைய ஒரு ஆப்பிள் வச்சுருக்காங்க, ஒரு கூடை நிறைய சாக்லேட் வச்சுருக்காங்க. இப்போ டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டும் வரிசையாக வரணும், ஒரு ஆப்பிள் எடுக்கணும், ஒரு சாக்லேட் தான் எடுக்கணும். கடவுள் இதை பார்த்து கொண்டிருக்கிறாருன்றாங்க. கடவுள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு ஆப்பிள், ஒரு சாக்லேட், இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இப்போ ஒவ்வொருத்தராக வந்தாங்க, கரெக்டாக ஒரு ஆப்பிள், ஒரு சாக்லேட், ஆப்பிள் சாக்லேட்டுன்னு. ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணா, ஒரு ஆப்பிள் 2 சாக்லேட் எடுத்தான். பின்னாடி இருந்தவன் கேட்டா, டேய் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரா? இவன் திரும்பி சொன்னா, டேய் கடவுள் ஆப்பிள் கூட தண்டா பார்த்துட்டு இருக்காரு, சாக்லேட்டை பார்க்கலாம்டா, சாக்லேட்டை பார்க்கலாடா. இப்படிதான் சார் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நாம பண்ற தப்பை யாருமே பார்க்கலைன்னு நினச்சிட்டு பண்ணிட்டே இருக்கோமே. விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, எவன் ஒருவன் தனித்து இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது எதை சிந்திக்கிறானோ அதுதான் அவன். இந்த வாழ்க்கை ஓடிடும் சார், ஓடிடும். பிறரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கை ஓடிடும். ஒரு முதலாளி தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு கூண்டுல முயலை கொடுத்து இந்த பேர் ஒரு அட்ரஸையும் கொடுத்து, முயலையும் கொடுத்து, அட்ரஸை கொடுத்து, இந்த பாரு இந்த முயலை கரெக்ட்
கரெக்டாக இந்த அட்ரஸில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். ஜாக்கிரதையாக விடணும்பா, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சி விடுவேன் பார்த்துக்கன்னு இருக்காரு. அவன் அந்த கூண்டை எடுத்துகிட்டு போனான். நடுவில் போகும்போது ஒரு செம்மண் ரோட்டில் டபால்னு வலிக்கி விழுந்துட்டான். கூண்டு திறந்துருச்சு, முயல் ஓடிடுச்சு. இப்போ எல்லாரும் வந்து ஐயோ முயல் ஓடுதேப்பான்னு சொல்லும்போது இவன் சிரிச்சிருக்கான். எதுக்குப்பா சிரிக்கிற? முயல் ஓடிடுச்சே, ஏன் சிரிக்கிற? சிரிச்சுட்டே சொல்லியிருக்கான், முயல் எங்கெங்க போயிட போகுது, அட்ரஸ் என் கையில் தானே இருக்குது அப்படின்னு இருக்கான். அட்ரஸ் இவன் கையில் இருக்கான், முயல் அந்த அட்ரஸுக்கு தான் போகுதுன்னு நினச்சிட்டு அட்ரஸ் என் கையில் தானே இருக்குன்னா. இதே மாதிரி தான் சார் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம ஆணவம், கண்மம் எல்லாத்தையும் தன்னுடைய அட்ரஸாக வச்சுக்கிட்டு, அடையாளமாக வச்சுக்கிட்டு, நான் என்னோட அடையாளத்தை நான் என் கையில் வச்சுக்கிட்டே தானே இருக்கேன் அப்படின்னு ஜம்பமாக பேசிக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கை அதன் போக்கில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. யார் ஒருவன் தான் செய்யக்கூடிய தவறுகளை புரிந்து தன்னை மாற்றிக்கொள்கிறானோ அவனால் மட்டும்தான் இந்த நாளை மட்டுமல்ல எல்லா நாளையும் இனிய நாளாக கொண்டாடும். நன்றி.